வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி ஃபெடரல் இணைய கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். மோடி ட்ரம்ப் சந்திப்பால் யாருக்கு லாபம் என்ற சாராம்சத்தை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இந்திய வெளியுறவுத்துறையுடைய முன்னாள் அதிகாரி திரு விவேக் கட்ஜு கட்டுரை எழுதியிருக்கிறார். வாதிப்பதற்காக தி ஃபெடரல் இணையதளத்துடைய தலைமை செய்தி ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். மோடியை அமெரிக்கா வருமாறு ட்ரம்ப் அழைத்தார். பிரிட்டன் ஐரோப்பிய தலைவர்களுக்கு முன்பே மோடிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். 3 வார காலத்திற்குள்ளாக பதவியேற்ற 3 வார காலத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய சந்திப்புங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவமான சந்திப்புன்னு இதை கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார். அப்படிதான் பார்க்கலாம். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு தான். மிகவும் முக்கியம். ஏன்னா நாம் எங்கே இருக்கோம், இப்போது எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, அவர் கட்டுரையிலையும் அவர் சொல்கிறார், எப்போவுமே பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தான் முன்னாடி போவாங்க. ஐரோப்பிய தலைவர்கள்லாம் அதுக்கப்புறம் போவாங்க. ஏன்னா ஐரோப்பாவோட தான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலைமை. எப்பவுமே பாரம்பரியத்தை இந்த மாதிரி ட்ரம்ப் உடைச்சிட்டார். ஏன் உடைச்சிட்டாருன்னா, அவர் ஒரு 60% வரைக்கும் போட போகிறேன் வரி சைனா மேலே அப்படின்னு சொன்னால், யூரோப்பா மேலேயும் 20% போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒருத்தரையும் இந்த வாட்டி விட்டு வைக்கல. அவர் என்ன சொல்லார்னா, உலகம் பூரா எல்லா தேசங்களும் அமெரிக்காவை ஏமாற்றி வருகிறது. எவ்வளோ வருஷமாக எல்லாரும் எங்களுக்கு பொருள் விற்கிறாங்க, நாங்கள் அதை வாங்குகிறோம், ஆனால் அவங்களுக்கு நாங்கள் விற்க பார்த்தா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, வரி ரொம்ப பெருசாக போடுறாங்க, இது சரியில்லை. நான் இனிமேல் அமெரிக்காவை ஒரு மிக மகத்தான ஒரு கிரேட் அகெயின் ஐ வில் மேக் அமெரிக்கா அவரும் என்ன பேசுகிறாருன்னா, அமெரிக்கா முதலில் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கொள்கை அவரும் கொண்டு வர்றார். அதே மாதிரியே இப்போது நீங்கள் கேட்ட இல்லையா, 2 பேருக்கும் யாருக்கும் லாபம். இப்போ மோடி சந்திப்பும் ட்ரம்ப் சந்திப்பில் யாருக்கு லாபம்னு, இந்தியாவுக்கா அமெரிக்காவுன்னு கேட்கல. இது இப்போ எப்படின்னா, ஹிந்தியில் சொல்லுவாங்க ஜுகல்பந்தின்னு, சேர்ந்து 2 பேர் பாடுறது, ஒரு டியூட் மாதிரியே ஒரு பெரிய டீல் 2 பேரும் பண்ணலாம். 2030க்குள்ள நம்ம வர்த்தகத்தை ஒரு $500 பில்லியன் கொண்டு போகலாம் அப்படின்னு மோடி சொல்றார். தொழில்நுட்பம், வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, இந்த 4 துறைகள்ல உறவு மேம்பட வாய்ப்பு இருக்குன்னு கட்டுரையாளர் சொல்றாரு. ஆமா, அதுதான் நடந்திருக்கு. போயிட்டு இப்போ மோடி திரும்பி கிளம்பி வந்துட்டு இருக்கார். இதுதான் அவர் அங்கே போய் பண்ணியிருக்கார். இது தவிர ஒரு புதுசான ஒரு விஷயம், நீங்கள் பாதுகாப்புன்னு ஒன்று சொன்ன இல்லையா, அதில் தவஹுர் ராணா அப்படின்ட்டு இப்போ 26 இல்லை 26/11 இது மும்பை அட்டாக்கில் ஒரு சதியாளர், ஒரு முக்கியமான ஒரு சதியாளர், அவரும் நாடு கடத்தி ட்ரையல் பண்ணுறதுக்காக இந்தியாவில் கொண்டு வரணும்னு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார். அதுக்கும் அமெரிக்கா சார்பு நிலையில் இந்தியா உறுதியாக இருக்குங்கிறத இந்த சந்திப்பு மீண்டும் வெளிப்படுத்தி மிக மிக உறுதியாக இன்னும் அதை சொல்லுறது. ஆனால் இது ரொம்பவும் ஒரு உலகம் இதுவே ஒரு வேறு விதமான ஒரு நிலைமையில் இப்போ இருக்குது. அணிசாராலேருந்து நாம் இந்த அணி ரஷ்யன் அணிலையும் இல்லை, நாம் அதுலேயும் அணிசாரா நாடுகளில் ஒரு முக்கியத்துவம் இந்தியாவுக்கு எப்போவுமே இருக்குது. அதை தான் நம்ம எப்போவுமே முன்னிலையில் இருந்திருக்கோம். அதுலேருந்து மாறுகிறதா அப்படின்னு பார்த்தா நான் முற்றிலுமாக மாறல. ஏன்னா இப்போ யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர்லேயும் நாம் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக ஒரு அட்டம் பண்ணினோம். அதே மாதிரியே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய இது நடந்தது, மீட்டிங் நடந்தது. அதில் சைனா அமெரிக்கா இதுக்கு 2 பேருக்கு நடக்கிற போரில் மாட்டிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 3வது சக்தியாக வரணுன்ட்டு யூரோப்பிய தேசங்கள் பார்க்குறாங்க. அதுக்கு யாரை கூட வச்சுக்கணும்னு அவங்க நம்ம இந்தியாவை கூட வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. நாம் அவங்களோட போனால் 3வது அணியாக பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதனால சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் 3 தரப்புக்குமே இந்தியாவை பக்கத்தில் வச்சுக்கணும்னு. அது ஏன்னா நம்ம மார்க்கெட் மிக பெரிது, 140 கோடி மக்கள் இங்கே இருக்காங்க. சந்தை பொருளாதாரம் இது. அவர் ட்ரம்ப் எல்லாமே அவருக்கு டிரான்சாக்ஷன்னு சொல்லுவாங்க. அவர் நீங்கள் ஒரு அதிபர், எப்படி ஒரு அதிபர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர், இப்போ வீட்டு மனை நீங்கள் வாங்க பண்ணலன்னா எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்களோ, அவங்களோட நட்பார்னா எனக்கு என்ன லாபம், அதுதான் லாபம் நஷ்டம் பார்க்குறவங்க தான். இந்தியாவுக்கு லாபமா இதனால்?
இந்தியா வந்து லாபம் அதை நீங்கள் எப்படி அதை எடுத்துன்னு போகிறீங்கன்னு நம்ம கையில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற வெளித்துறை உறவு ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரம்ப்னுடைய அவர் கூட இருக்கிற மற்றவங்களும் எல்லாம் நல்லா தெரிஞ்சுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் முதல் முறை யார் இருந்தாங்களோ பெரும்பாலும் அவங்களே தான் இப்போவும் இருக்காங்க. இதனால நம்ம நீங்கள் குறிப்பிட்ட அந்த 140 கோடி மக்களை ஒரு சந்தை பொருளாதாரமாக அமெரிக்கா பார்க்குது, சீனா பார்க்குது, யூரோப் பார்க்குதுலாம் சொன்னீங்களே. அப்போ நம்ம அவங்கள்ட்டேருந்து என்ன எடுத்துக்க முடியும், அமெரிக்காட்டேருந்து என்ன எடுத்துக்க முடியும்? அதுதான் அங்கே தான் சிக்கல். ஏன்னா ட்ரம்ப் அவ்வளோ சுலபமாக ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நெகோஷியேட், ரொம்ப ஹார்ட் நெகோஷியேஷன் தான் பண்ணுவார். அது நம்ம கூடயும் பண்ண போகிறார். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அங்கே போய் இறங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே மோடி அதுக்கு ஒரு சில மணி நேரம் முன்னாடி ஒரு அறிக்கை விடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் எல்லார் மேலேயும் புதுசாக ஒரு டேரிஃப் போட போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸு, சைனா மேலே டேரிஃப் போட்டார் 10%, 25%. அதே மாதிரியே கனடா மேலேயும் போட்டார். ஆனால் நம்ம மேலே ஒன்றும் அது மாதிரி ஒன்றும் சொல்லலை. அது ஒரு பொதுவாக அலுமினியம், ஸ்டீல் அது மேலே அவர் போட்டிருக்கார். ஆனால் பாரத இந்த பொருட்கள் மேலே அப்படின்னு சொல்லி இன்னும் போடலை. இது பேச்சுவார்த்தையில் தான் நாம் வந்து சரிப்படணும். அது வந்து இதெல்லாம் ஆஃபிஷியல்ஸ் இனிமேல் பண்ணி ஃபால் அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே அது கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். பிரதமர் திரு நரேந்திர மோடி என்னுடைய நண்பரை நான் சந்திக்க போகிறேன், வரலாற்று வெற்றியை தேர்தலில் பெற்றிருக்கிறார்லாம் ட்வீட் போட்டு இந்தியாவிலிருந்து கிளம்பினார். ஆனால் இராணுவ விமானத்தில் 104 இந்தியர்களை அமெரிக்கா அனுப்பி வச்சது அது ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு. நண்பர்னு சொல்லி நட்புலாம் பாராட்டிட்டு இந்த மாதிரி இந்தியர்களையும் அவமதிச்சிருக்கிறாங்கன்னு கட்டுரையாளர் சொல்கிறார். அது ரொம்பவும் நீங்கள் ரொம்ப சரியான விஷயந்தான் அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து அங்கேருந்து இவங்க மாதிரி இந்தியன்ஸ் அங்கே நிறைய வந்திருக்காங்க, இவங்க லீகலி அவங்க இருக்கக்கூடாது, திரும்பி அனுப்பணும், அவங்கள நாடு கடத்தி திரும்பி இந்த தேசத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிவிலியன் பிளேனில் கூட அமைச்சிருக்கலாங்க. ஏன் மிலிட்ரி பிளேனில் ஏன் அமைச்சிருக்கேன்னா அது ஒரு மெசேஜ். என்ன தொட்டுப்பார் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அது ஒரு அச்சுறுத்தல் தான். அதை பண்ணியிருக்கிறது அவசியம் இல்லை. அதை தவிர விலங்கு போட்டு கை கால் ரெண்டுத்துலையுமே அப்புறம் அதை வந்து பெருசாக பப்ளிசைஸும் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது என்ன சொல்லுவான்னா ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு அப்படிம்பாங்க. ஒரு விதமான ஒரு யுக்தி, ஒரு முன்னாடி வந்து பயமுறுத்துறது, அதுக்கப்புறம் நட்பு மாதிரி பேசுறது. இதுதான் வந்து புதிய கலாச்சாரம் ட்ரம்ப்னுடைய. இந்தியர்கள் இராணுவ விமானத்தில் அனுப்பப்பட்ட விவகாரத்தில் கூட திரு ஜெய்சங்கர் ரொம்ப மென்மையான போக்கு தான் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். நம்ம இன்னும் கொஞ்சம் அமெரிக்கா கிட்ட கடினத்தன்மையோடு இருந்திருக்கணுமோ? இல்லை, அதை தான் மோதியும் பண்ணலை. மோதியும் நட்பு பாராட்டினார், கை குலுக்கினார். ஆனால் இதை பற்றி கண்டிக்கல. அது போய் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கார், நான் இந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் இருக்காங்களோ நாங்கள் திரும்பி போயிடுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, ஒன்றும் கஷ்டம் இல்லை, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கார் அவர். ஏன்னா இவருக்கும் என்ன தோன்றதுன்னா வர்த்தகத்தை முன்னிலைப்படுத்தி காய நகர்த்தணும் அப்படின்னு இவரும் நினைக்கிறார். ஆனால் கட்டுரையாளர் வந்து கடைசி பேரால சொல்கிறாரு, வர்த்தகத்தில் இருதரப்பு உறவில் நட்புக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ரொம்பவும் சரியான ட்ரம்ப் அந்த இடத்துல சரியாக இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அவர் இதெல்லாம் அவர் பொருட்படுத்துறதில்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரே குறிக்கோள், லாபம் இருந்தால் நம்ம தேசத்தை கட் பண்ணிடுவார். அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பொருளாதாரத்தை நாம் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தணும். அதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஒரு மோனோபோலி அமெரிக்கா மோனோபோலியா. அதை தவிர உங்க மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க அச்சுறுத்தும் தன்மை இவங்களை வந்து நீங்க ஒரு பொருட்டும் கன்சிடர் பண்றதே இல்லை. அவங்க பாவம் என்ன பண்ணாங்க அதே பாருங்க. காசால அங்க இருக்கிற பாலஸ்தீனியன்ஸ் அவங்க பாவம் ஓடி போனாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்க மேல குண்டு வீசினாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஜார்டன் போனாங்க. இப்போ அவர் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றார், இதை நான் ஒரு பெரிய ரிவேரியா மாத்திட போறேன், இது வந்து ஒரு சுற்றுலா
இதுவாக மாற்றிருப்பாரு. இது என்னது அப்படிங்கிறார். மண்ணாசை வந்துடுத்தவருக்கு எல்லாத்தையும் பிடிக்க பார்க்குறாரு. அந்த மண்ணும் இனிமேல் என்னதுங்கிற பார்க்குறாரு. இஸ்ரேலுக்கும் ஒன்றும் புரியல. அது அவருக்கு வேணும். கிரீன்லாண்ட் வேணும், மெக்சிகோ வேணும், பனாமா கெனால் வேணும், இன்னொரு மாகாணமாக மாற்றிடுறேன் அப்படிங்கிறார் கனடாவை. ஸோ இது வந்து ஒரு உலகத்தையே அமெரிக்காவின் ஆளுகைக்கின் கீழ் கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. விரும்புகிறார். அது வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு உலக புறக்கணிக்கிற இடத்துல இருக்காங்களா? அமெரிக்காவை புறக்கணிக்கிற இடத்துல உலக நாடுகள் இருக்காங்களா இப்போ? இல்லை, இது வரைக்கும். இப்போ நியூயார்க் டைம்ஸ்லேயே இன்றைக்கி பார்த்தேன்னா அவங்க என்ன தலைப்பு போட்டாங்கன்னா, எல்லா நாடுகளும் வந்து அவர் சமாதானப்படுத்த தான் பார்க்குறது. அதில் மோதியும் போய் சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு இதை கொண்டிருக்கிறாருன்னு அவங்களும் எழுதியிருக்காங்க. அது இப்போ எல்லாருமே வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, வர்த்தகத்தை முன்னிலைப்படுத்துவோம் முன்னாடி. ஏன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில தான் எல்லா தேசங்களும் ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடு தான் இருக்கு. இப்போ நம்ம தேச பொருளாதாரத்தையும் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும்னா இது ஏற்றுமதி பண்ணியாகணும். அதுக்கு மார்க்கெட்ஸ் நமக்கும் வேணும், டெக்னாலஜி வேணும், இதெல்லாம் அவசியமாக போயிட்டது. அதனால் இப்போது ஒரு சாராவும் இருக்கவும் முடியல. இது ஒரு வேறு விதமான ஒரு உலகம் இப்போ அமைஞ்சுட்டு இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.